சரி, இந்த சம்பவத்துல தடயங்கள் அளிக்கப்பட்டதா தொடர்ச்சியா குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத தெளிவா நான் ஒவ்வொன்னா சொல்றேன். இந்த பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்படுறது ஆகஸ்ட் மாசம் 9ஆம் தேதி. இந்த கொலைக்கு நீதி கேட்டு இந்தியா முழுக்கவே போராட்டம் நடந்துச்சு. அதாவது வெஸ்ட் பெங்கால் மட்டும் கிடையாது, பஞ்சாப், ஹரியானா, ஏன் தமிழ்நாட்டுல கூட இன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க. மருத்துவர்கள், செவிலியர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் இந்த போராட்டத்துல பங்கெடுத்திருக்காங்க. இதே மாதிரியான ஒரு போராட்டம் தான் ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி மேற்கு வங்கத்துல நடத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்கிற சக பெண் பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்கள் தான் இந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கிறாங்க. இந்த போராட்டம் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்ஜி கார் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு முன்னால தான் நடக்குது. இந்த போராட்டத்துல மருத்துவர்கள் மட்டும் கலந்துக்கல, பொதுமக்களும் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. இந்த போராட்டம் எப்ப நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாசம் 14ஆம் தேதி இரவு வாக்குல இந்த போராட்டம் நடக்குது. நிறைய பெண் பயிற்சி மருத்துவர்கள், செவிலியர்கள், ஆண் மருத்துவர்கள் உள்ளிட்ட நிறைய பேர் இதுல பங்கெடுத்திருக்காங்க.